بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها النبي قل لأزواجك إن كنتن تردن الحياة الدنيا وزينتها فتعالين أمتعكن وأسرحكن سراحا جميلا وإن كنتن تردن الله ورسوله والدار الآخرة فإن الله أعد للمحسنات منكن أجرا عظيما صدق الله العظيم. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரிகளே, மாணவர்களே, எங்கட கடந்த பாடத்துல பத்ர் போருக்கு பின்னால் உள்ள முக்கியமான சில வரலாற்று விஷயங்களை பார்த்தோம். குறிப்பாக ஹபஷால எப்படி இந்த வெற்றி செய்தி கேள்விப்பட்டுச்சு, அதுக்கு பின்னால பத்ருடைய முக்கியமான பாடங்கள், பத்ர்ல நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்ன, பாடங்கள் என்னன்னு சொல்லி சில விஷயங்களை பார்த்தோம். அதுக்கு பின்னால நடைபெற்ற 2 முக்கியமான போர்கள், சுலைம் என்று சொல்லக்கூடிய பனு சுலைம் போர், சவீக் யுத்தம் என்று சொல்லி ஒன்றையும் பார்த்தோம். இறுதியாக ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஹிஜ்ரத் செய்து வந்தது. அதே மாதிரி பனு கைனிகா யூதர்கள் ஒப்பந்தத்தை முறிச்சு, அதனால் அந்த பனு கைனிகா யூதர்களுக்கு ஏற்பட்ட அந்த விளைவுகளை எல்லாம் நாங்க சென்ற பாடத்துல பார்த்தோம். இன்றைய பாடத்துல முக்கியமாக நாங்க பேச இருக்கிற விஷயம், தலைப்பு என்னண்டா, ஹிஜ்ராவுடைய 2வது வருடம் தான் இல்லற வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் இணைகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய பங்குதாரியாக, அவருடைய வாழ்க்கையை உம்மத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுல முக்கிய வகிபாகமாக இருந்தவங்க ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களோட நிக்காஹ் எப்ப நடந்துச்சுன்னா ஹிஜ்ரத்துக்கு முன்னாலே நடந்துச்சு. ஹிஜ்ரத்துக்கு முன்னாலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை நிக்காஹ் செஞ்சாங்க. சில கருத்துப்படிக்கு ஹிஜ்ரத்துக்கு 2 வருடங்களுக்கு முன்னால, இன்னும் சில கருத்துப்படிக்கு ஹிஜ்ரத்துக்கு 3 வருடங்களுக்கு முன்னால ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நிக்காஹ் நடந்துச்சு. ஹிஜ்ரத்துக்கு பின்னால 2வது வருடம் அந்த ரமலான்ல பத்ர் நடந்துச்சு. ஷவ்வால்ல ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நிக்காஹ் நடந்ததாக அதிகமான வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவங்களும் இதைத்தான் சரி காண்றாங்க. இன்னும் சில கருத்துப்படிக்கு ஹிஜ்ரி 1லேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் இல்லற வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்தாங்க என்று சொல்லக்கூடிய கருத்தையும் ஒரு சில உலமாக்கள் சொல்றாங்க. இன்றைய தலைப்பு என்னண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை எப்படி நிக்காஹ் செஞ்சாங்க, ஏன் நிக்காஹ் செய்யறதுக்கான ஒரு காரணம் தேவை உண்டாகிச்சுன்ற விஷயத்தை பல ரிவாயத்துகளை நாங்க பார்க்கலாம். புகாரி முஸ்லிம்லயும் சுருக்கமாக இருக்குது, முஸ்னத் அஹ்மத், முஸ்தத்ரக் ஹாக்கிம் போன்ற ரிவாயத்துல விரிவாகவும் இருக்குது. சொல்றாங்க, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாட வஃபாத்துக்கு பின்னால ஹவுலா பின்து ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், இவ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அலா ததஸவ்வஜ், யா ரசூலுல்லாஹ் நீங்க நிக்காஹ் செய்ய மாட்டீங்களா, நிக்காஹ் முடிக்கலையா என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, மன், நீங்க யார நிக்காஹ் செய்யணும்னு சொல்றீங்க என்று சொல்லி கேட்டாங்க. அப்ப அந்த ஹவுலான்ற பெண் சொல்றா, இன் ஷித்த ஸய்யிபன் வ இன் ஷித்த பிக்ரா, உங்களுக்கு விருப்பமாக இருந்தா ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்யலாம், விருப்பமாக இருந்தா உங்களுக்கு ஒரு விதவை பெண் இருக்கிறா, அவ திருமணம் செய்யலாம். கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பிக்ர் யாருன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த நேரத்துல சொன்னாங்க, இப்னத்து அஹப்பி ஹல்கில்லாஹி இலைக், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் உங்களுக்கு விருப்பமான மனிதருடைய மகளாகிய ஆயிஷா பின்து அபீ பக்ர் சித்தீக், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் அந்த ஆயிஷாவை தான் கன்னி பெண்ணாக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னாங்க. அப்ப கேட்டாங்க, சையிப்ல யார், விதவை பெண்கள்ல யார் என்று கேட்ட நேரத்தை சொன்னாங்க, விதவை பெண்கள்ல சௌதா பின்து ஸமா, சௌதா என்று சொல்லக்கூடிய அந்த பெண் என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அந்த 2 பேர்ட்டையும் போய்த்து நீங்க என்ன பத்தி சொல்லுங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹவுலா பின்து ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு இந்த பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பெண் கேட்டு போறாங்க. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பெண் கேட்டு போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மனைவி உம்மு ரூமான் என்று சொல்லக்கூடிய பெண் நீக்கிற அந்த பெண்கிட்ட சொன்னாங்க, மாதா அத்ஹலல்லாஹு அஸ்ஸ வஜல் அலைக்கும் மினல் கைரி வல் பரக், அல்லாஹ் உங்களோட குடும்பத்துக்கு பெரிய ஒரு கைர பரக்கத்தை நாடிக்கிறான், எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு உங்களோட குடும்பத்துக்கு வரப்போகுது என்று சொல்லி இந்த ஹவுலான்ற பெண் போய் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மனைவி உம்மு ரூமான்ட்ட சொல்றாங்க.
அப்ப அவ கேட்டா மாதா, அது என்ன கைர் பரக்கத்துன்னு நீங்க சொல்றீங்க என்று சொன்ன நேரத்துல சொன்னாங்க, அரசலனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்துபு அலைஹி ஆயிஷா, என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் பேசி என்ன அனுப்பிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஹவுலா என்ற பெண் சொன்னாங்க. அப்ப அந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுல இருக்கல்ல, அப்ப மனைவி சொல்றா, கொஞ்சம் பொறுங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரட்டும்னு சொல்லி இன்ததுரி ஹத்தா யத்தி அபூபக்கர் ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரும் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திரீங்கன்னு சொல்றாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்தோன்னு இந்த பெண் அதே மாதிரி சொல்றா, அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஹைர பரக்கத்தை நாடிக்கிறான் தெரியுமான்னு சொல்லி சொல்ல நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, என்ன ஹைர் பரக்கத்துன்னு சொல்லி. அப்ப சொன்னாங்க, என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட மகளை பெண் பேசி அனுப்பிக்கிறாங்க, உங்களோட மகளை பெண் கேட்டு என்ன அனுப்பிக்கிறாங்கன்னு சொல்லி ஹவுலா என்ற பெண் சொல்றா. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹல் தஸ்லுஹு லஹு, இந்த ஆயிஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹலாலாகுமா? ஏனென்றா இன்னமா ஹிய இப்னத்து அஹீஹி, ஏனென்றா நான் நபி ஸல்லல்லாஹுடைய சகோதரருடைய மகளை முடிக்கலாமா என்ற ஒரு சந்தேகத்தை வினவுறாங்க. ஏன் சகோதரர் என்றா ஸல்லல்லாஹுடைய குடும்பம் வேற, அபூபக்கர் ரலியல்லாஹு குடும்பம் வேற. ஸல்லல்லாஹுடைய குடும்பம் ஹாஷிம், அபூபக்கர் ரலியல்லாஹு குடும்பம் தைம் கோத்திரம், வேற வேற குடும்பம். அப்ப எப்படி சகோதரர் என்று சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இஸ்லாமிய சகோதரர், முதலாவது இஸ்லாத்துக்கு வந்து அவங்க தான். அப்போ ஒரு ஹதீஸ்லயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் குன்து முத்தஹிதன் ஹலீலன் லத்தஹல்து அபூபக்கரின் ஹலீலா, நான் யாரையாவது ஒருத்தரை என்னுடைய உயிர் நண்பனாக எடுத்துக்கொள்ள விருப்பம் உண்டு, அபூபக்கரை எடுத்துக்கொள்வேன், ஆனால் வலாகின்னஹு அஹி வ ஸாஹிபி, அவர் என்ன சகோதரர்னு சொன்னாங்க. இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி விளங்கிட்டாங்கன்றா, உடன் பிறந்த சகோதரர் என்ற அந்த மாதிரி விளங்கிட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னன்னா, இஸ்லாமிய சகோதரர், ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டா எல்லாரும் சகோதரர்கள், அதுக்குன்னு சொல்லி அவருடைய புள்ளைய திருமணம் முடிக்கலான்றதல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கினாங்க, இது உண்மையான என்னுடைய உடன் பிறந்த சகோதரர், எனவே என்னுடைய மகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி ஹலாலாகும் என்று சொல்லி விளங்கி இருந்தாங்க. அதனால திருப்பி அனுப்பினாங்க, இந்த பிரச்சனையை தீர்த்து கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினாங்க. அதுக்கு பின்னால ஹவுலா போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்க வந்து அஹீஃபில் இஸ்லாம், இஸ்லாமிய அடிப்படையில் என்ற சகோதரரை தவிர திருமணம் முடிக்கிறதுக்கு ஹராமாக கூடிய அந்த முறையிலான சகோதரர் அல்ல என்று சொல்லி, வப்னத்துஹு தஸ்லுஹு லி, அவர்களுடைய மகளை எனக்கு முடிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்ன நேரத்துல அந்த பெண் போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உடனடியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டுக்கு வரவழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிக்காஹ் செஞ்சு வச்சாங்க. இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நினைச்சு நான் அதை பின்னால சொல்லுவேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிக்காஹ் செய்து வைக்கிறதுக்கு முன்னால இன்னொரு சின்ன சிக்கல் ஒன்று இருந்துச்சு, அதை தீர்த்தாங்க. அதை நான் இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல பின்னால சொல்லுவேன். இப்ப இந்த நேரத்துல ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வயது வந்து புகாரில வரக்கூடிய ரிவாயத், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வ அன பின்து சித்தி சினீன், நான் வெறும் 6 வயது பிள்ளை. தஸவ்வஜனி அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன பின்து சித்தி சினீன், என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கும் போது, நிக்காஹ் செய்யும் போது எனக்கு 6 வயது. அப்ப அந்த நேரத்துல அந்த பிள்ளைய ஒப்படைச்சப்பட்டிக்கல்ல, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அந்த நேரத்துல ஒப்படைச்சல்ல, நிக்காஹ் மட்டும்தான் நடந்துருந்துச்சு. எப்ப ஒப்படைச்சப்படுறாங்கண்டா, ஹிஜ்ரத்துக்கு போன பிறகு, ஹிஜ்ரத்துடைய 2வது வருடம் பத்ர் யுத்தம் முடிஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்த பிறகுதான் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒப்படைக்கப்படுது. அதுவும் புகாரில வரக்கூடிய ரிவாயத். இந்த ஹதீஸை பல இடங்கள்ல பதிவு செஞ்சுக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் பதிவு செய்யறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே அவங்க எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒப்படைச்சப்பட்டன்ற அந்த விவரத்தை சொல்றாங்க. நான் ஒரு நாள் அதிகமாக காய்ச்சல் எனக்கு ஏற்பட்டுருச்சு, எனக்கு சரியான காய்ச்சலாக இருந்துச்சு, நான் மிகவும் நலிந்து போயிருந்தேன், என் தலைமுடியெல்லாம் உதிர்ந்து இருந்துச்சு, என்னுடைய முடிகள் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா என் தோல் புஜம் வரைக்கும் தான் எனக்கு முடியே இருந்துச்சு. அப்ப அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் உடல் ரீதியாக பலகீனமாக இருந்தேன். நான் என்னுடைய நண்பிகளோட விளையாடி கொண்டிருந்தேன், எனக்கு காய்ச்சல் அப்பதான் குணமாகிக்குது. நான் நண்பிகளோட ஊஞ்சல் மாதிரியான ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தேன். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த நேரத்துல அவங்களுக்கு 9 வயசு. இப்ப விளையாடி கொண்டிருந்த போது என் உம்மு ரூமான் என்று சொல்லக்கூடிய பெண் வந்து சத்தமாக என்னை அழைத்து என்னை பிடிச்சு கொண்டு அவசரமாக என்னை கூட்டிக் கொண்டு மிக வேகமாக என்னுடைய வீட்டை நோக்கி கூட்டிட்டு போனான். நான் மிக வேகமாக வந்தேன், எனக்கு மூச்சு தட்ட ஆரம்பிச்சிச்சு, என்று அவ்வளவு வேகமாக நான் வந்தேன். அப்ப நான் வீட்டு கதவிட்ட வந்து கொஞ்சம் நான் என்னுடைய அந்த களைப்புக்காக வேண்டி கொஞ்சம் இளைப்பாறினேன், கொஞ்சம் அந்த மூச்சை விட்டேன். இப்ப என்னுடைய தாய் என்ன செஞ்சான்னு சொன்னா, கொஞ்சம் தண்ணி எடுத்து என்ன முகத்தை தெளிச்சு என்ன முகத்தை கொஞ்சம் தொடச்சு விட்டேன். வந்த களைப்பை நீக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் முகத்தை தொடச்சு விட்டேன்.
அதுக்கு பின்னால நான் பார்த்தேன், இன்னொரு வீட்டுக்குள்ளுக்கு அப்படி கொண்டு போய் விட்டாங்க. அங்க வீட்டுக்குள்ளுக்கு அன்சாரி பெண்கள் அமர்ந்திருந்தாங்க. அவங்க என்ன கண்ணு சொன்னாங்க, அலல் கைரி வல் பரக்கா, நீ நல்ல பரக்கத்தான் ஒரு விஷயத்துக்காக தயாராக போறாய் என்று சொல்லி என்ன அழகாக அலங்கரிச்சு சொல்றாங்க. என்னுடைய அந்த தோற்றங்களை எல்லாம் கொஞ்சம் அலங்கரிச்சு, எப்படி இந்த காலத்துல கொஞ்சம் மேக்கப் பண்ணி அந்த கல்யாணம் முடிக்க போற புள்ளைய கொஞ்சம் அலங்கரிக்கிறோம், அந்த காலத்திலயும் அது இருந்து, இந்த காலத்துடைய அளவுக்கு அல்ல, அந்த காலத்துல சாதாரணமான முறையில ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை அலங்கரிச்சுறாங்க. அதுக்கு பின்னால லம் யருனி இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த நேரம் துஹாவுடைய நேரம் ஒரு 9-10 மணி மாதிரி நேரமாக இருக்கலாம். அந்த காலை பகுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திடீரென்று வந்த நேரத்துல தான் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு திடுக்கிடுகிறேன். அப்ப அந்த நேரத்தில் என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒப்படைக்குகிறார்கள். அந்த நேரத்தில் ஃபஅன யௌமஇதின் பின்து 9 சினீன், அந்த நேரத்தில் நான் 9 வயது பிள்ளையாக இருந்தேன் என்று சொல்லி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இடையில ஏற்பட்ட நிக்காஹும் அவங்களுக்கு இடையில ஏற்பட்ட அந்த குடும்ப வாழ்க்கையுடைய உறவும் ஆரம்பிக்கிறது. அப்ப நிக்காஹ் நடந்தது 6 வயதுல, அவங்க திருமண குடும்ப வாழ்க்கைக்காக ஒப்படைக்கப்பட்டது 9 வயது. இன்றைக்குடைய பிரதானமான தலைப்பு என்னன்னா, நாங்க சீராவை படிச்சு கொண்டு போற நேரத்துல எங்களுக்கு நிறைய மனதில் இருக்கக்கூடிய சில சந்தேகங்களையும் நாங்க நிவர்த்தி செஞ்சு கொண்டுதான் போகணும். அப்பதான் ஒரு தெளிவான முறையில நாங்க இந்த விஷயத்தை படிக்கலாம். யாருக்கும் மறுப்பு கொடுக்கிறதோ யாரையும் எதிர்க்கிறதோ என்றதுக்கு அப்பால எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். சீராவை படிக்கிற நேரத்துல எங்கட நபி எப்படிப்பட்ட நபியாக இருந்தாங்க, அவங்கள் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் எந்த அளவுக்கு பிழையானது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் பூர்த்தியான ஒரு மனிதர், குறைகள் அப்பழுக்கற்ற ஒரு மனிதரைத்தான் அல்லாஹு தஆலா நபியாக அனுப்பினான். அப்ப அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைக்கப்படுகின்ற இந்த விமர்சனங்கள் எந்த அளவுக்கு போலித்தனமானது, காழ்ப்புணர்ச்சி கொண்டதுன்றத கட்டாயமாக நாங்க விளங்கி கொண்டு போகணும். அப்ப அந்த அடிப்படையில இன்றைக்கு வைக்கக்கூடிய ஒரு பிரதான விமர்சனம் தான், சின்ன வயசு புள்ளைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செஞ்சாங்க, ஒரு சிறுமியை நிக்காஹ் செஞ்சாங்க, சிறுவர் துஷ்பிரயோகமாக அல்லது ஒரு சின்ன புள்ளையோட தவறாக நடந்தாங்க என்பது போன்ற ஒரு விமர்சனத்தை இன்றைக்கு பல அமைப்புகள்ல, குறிப்பாக இன்றைய சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், இன்றைய அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு இஸ்லாத்தை விமர்சிக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக எடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பகுதிகள், சுத்தத்தை பத்தி பேசினது, ஒழுக்கத்தை பத்தி பேசினது, மக்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி பேசினது, குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் என்ற வழிகாட்டல அவங்க செயற்பாட்டு முறையில செஞ்சு காட்டினது, வியாபாரம் எப்படி நடக்கணும், ஹராமான பிழையான தவறான வியாபாரங்கள் இல்லாம இருக்கணும்ன்றது, யுத்த தர்மங்கள், இப்படி நிறைய பகுதி ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையில இருக்குது. அதெல்லாம் விட்டு போட்டு எதை எடுக்கிறாங்க, இந்த ஒரு பகுதியை மட்டும் தான் எடுக்கிறாங்க. சரி, அந்த பகுதி சரியானதா, இந்த விமர்சனம் சரியானதா என்றதை நாங்க முதலாவது பார்ப்போம். இப்ப இந்த விமர்சனம் சரின்னு வச்சா இது ஒரு கூடாததை அவங்க செஞ்சதாக இருக்கும். தடுக்கப்பட்டோண்ட செஞ்சா தானே விமர்சிக்க, தடுக்கப்பட்ட மார்க்கத்துல இல்லாத அல்லது ஏதோ ஒரு அமைப்புல கூடாத ஒரு விடயத்தை செஞ்சிருந்தா நாங்க விமர்சிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 வயது பிள்ளையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தது பிழை என்றால் நாங்க முதலாவது பார்க்கணும், எந்த அடிப்படையில பிழை. பிழைண்டா எந்த அடிப்படையில பிழை? ஒன்று மார்க்கத்துல பிழையாக இருக்கும், பிழைண்டா மார்க்க ரீதியாக பிழையாக இருக்கணும், அல்லது எப்படி பிழையாக்கணும், சட்ட ரீதியாக அது பிழையாக இருக்கணும். சட்டங்களை வச்சு போல சட்டத்தை மீறி செஞ்சிக்கிறார், நாட்டு சட்டத்தையோ உலக சட்டத்தையோ மீறி செஞ்சிக்கிறார். அப்படி இல்லைன்னா எங்கட பகுத்தறிவுக்கு முரணாக புத்திக்கு வடுதி. அப்படியும் இல்லைண்டா கலாச்சார ரீதியாக ஒரு சீர்கேட்டை உண்டாக்கு. இப்படியான 4 தலைப்புகளை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, அவங்களுடைய இந்த திருமணம் ஏதாவது ஒரு மார்க்கத்துக்கு முரணாக இருக்குதா, அல்லது ஏதாவது ஒரு சட்டத்துக்கு முரணாக இருக்குதா, அல்லது ஏதாவது ஒரு கலாச்சாரத்துக்கு முரணாக இருக்குதா, அல்லது மனிதனுடைய பகுத்தறிவு புத்திக்கு முரணாக இருக்குதா என்ற தலைப்புகளை தான் நாங்க இந்திய பாடத்தை பார்க்க போகிறோம். முதலாவது நாங்க பார்ப்போம், மார்க்க ரீதியாக இது முரணான விஷயமா என்று பார்த்தா, இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் யார் யாரை நிக்காஹ் செய்யலாம்னு சொல்லப்பட்டி. நிக்காஹ் செய்யறதுக்கு பருவ வயது அடைஞ்சிக்க தேவையில்லை, பருவ வயது அடைய முன்னாலேயே நிக்காஹ் செய்து கொடுக்கலாம். ஆனா இல்லற வாழ்க்கைக்காக ஒப்படைப்பதாக இருந்தால் அவங்க பருவ வயதை அடைஞ்சிக்கணும். அப்ப பருவ வயதை அடைதலில் இருந்து ஒரு மனிதர் மௌத்தாகும் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலம் யாரும் யாரையும் நிக்கா செய்யலாம். அதுதான் இஸ்லாமிய வரையறை. ஒருத்தருக்கு பருவ வயது அடைஞ்சிக்குதுண்டா அவர் உலகத்துல வாழக்கூடிய இன்னொரு பருவ வயதை அடைந்த இன்னொருவர் நிக்கா செய்யலாம். அவர் எந்த வயதில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வயது கட்டுப்பாட்டை இஸ்லாம் சொல்லவே இல்லை. உதாரணமாக ஒரு 90 வயதை சேர்ந்த ஒரு ஆள ஒரு 15 வயது புள்ள திருமணம் முடிக்கலாம். இது இஸ்லாத்துக்கு முரண் இல்லை. நல்லா விளங்கி கொண்டாங்க. இது மார்க்கத்துக்கு எந்த வகையிலும் முரணான ஒரு விஷயம் அல்ல. ஏன் இஸ்லாம் வயதை சொல்லலண்டா, இஸ்லாம் வயதை சொல்வதை விட
உடல் அமைப்பை தான் இஸ்லாம் மிக அந்த உடலுக்கு திருமண வாழ்க்கைக்கு இவங்க தகுதியா இதைத்தான் பாக்குது. வயது முக்கியம் அல்ல. பருவ வயதை அடைந்த திருமண தாம்பத்திய வாழ்க்கை நடத்த முடியுமான யாராக இருந்தாலும் நிக்கா செய்யலாம் என்றதான் இஸ்லாம் சொல்லுது. சில நேரம் நாங்க வயதை வச்சு பார்த்தா 15 வயசு புள்ளையா இருக்கும், ஆனா விளப்பம் இல்லாத புள்ளையா இருக்கும். 20 வயசு புள்ளையாய்க்கும், விளப்பம் இல்லாத புள்ளையாய்க்கும். இங்க வயது முக்கியம் அல்ல. அந்த பிள்ளை, அந்த மகள் அல்லது அந்த மகன் திருமண செய்து வாழ முடியுமான ஒரு மெச்சுவர்டான ஒரு ஆளாக இருக்கணும்ன்றத இஸ்லாம் சொல்லுது. அதே நேரத்துல இப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில வயது வித்தியாசத்தையும் இஸ்லாம் எங்கும் சொல்லல. இந்த வயசு இவ்வளவுதான், 10 வருஷத்துக்குள்ள கெப் இருக்கணும், 5 வருஷத்துக்குள்ள கெப் இருக்கணும், 3 வருஷத்துக்குள்ள கெப் இருக்கணும், 20 வருஷம் கெப் இருக்கணும், இதையும் இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் சொல்லலன்னு ஒரு பிரச்சனை வரும். என்னண்டா, இஸ்லாம் தானே சொல்லல, நீங்க முஸ்லீம்கள், இஸ்லாம் நபி அவங்க கொண்டு வந்தது, இப்ப அவங்கள பத்தா நாங்க பேசுறோம் என்றதுதான கேள்வி. சரி, ஏதாவது ஒரு மார்க்கம் உலகத்தை சொல்லிக்கான எந்த ஒரு மார்க்கமும் சொல்லல. ஏதாவது ஒரு மார்க்கம் திருமணத்துக்கான வயதை சொல்லிக்காண்ட வயதை சொல்லல. எந்த மார்க்கமும் வயதை சொல்லல. நீங்க இத்தனை வயசுக்கு இருக்கணும் திருமணம் முடிக்கிறதுக்கு, இத்தனை வயசை சேர்ந்தவரைத்தான் முடிக்கலும் உண்டு. இஸ்லாம் அல்ல, உலகத்திலிருந்து எந்த ஒரு மார்க்கமும் அதை பத்தி பேசல. இது புற உருவாகிற மார்க்கங்கள் ஏதாவது இருந்தா பேசலாம். உலகத்தில் உருவான மார்க்கங்கள் எதுவும், பழைய பண்டை கால மார்க்கங்கள் எதுவும் இதை பத்தி இத்தனை வயசுல தான் ஒரு மனிதர் திருமணம் முடிக்கணும், இத்தனை வயசுல தான் முடிக்கப்பட, இத்தனை வருஷம் கெப் இருக்கணும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இத்தனை வருஷம் வயசு வித்தியாசம் இருக்கணும்ன்றத எந்த ஒரு மார்க்கமும் பேசல. இஸ்லாம் ரெண்டாவது, எந்த ஒரு மார்க்கமும் அதை பேசலன்றத நாங்க முதலாவது தெரிஞ்சுக்கணும். அடுத்த ரெண்டாவது விஷயம், நாங்க இப்ப மார்க்க ரீதியாக முரணாண்டு பார்த்தா எந்த ஒரு மார்க்கத்துக்கும் அது முரணாவது இல்லை. சட்ட ரீதியாக முரணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச இந்த நிக்கா சட்ட ரீதியாக முரணாண்டு சொன்னா, நாங்க உலகத்துடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா திருமண வயதில்லை என்ற ஒன்று உலகத்தில் இருக்கு. அதான் முதலாவது விஷயம், சரியா விளங்கிக்கொள்ளும். திருமண வயதில்லை என்பது உலகத்தில் இருக்காத ஒரு விஷயம். திருமணத்துக்கு இத்தனை வயசு அடைஞ்சிருந்தா தான் திருமணம் முடிக்கணும்ன்றது ஆரம்ப காலத்துல எந்த விதமான சட்டமும் இல்ல. அதனாலதான் நாங்க வரலாற்றை படிச்சு பாக்குற நேரத்துல எந்த ஒரு சட்டமும் ஆரம்ப காலத்துல இருக்கல்ல, திருமணத்துக்கு இத்தனை வயசா இருக்கணும்ன்றது இருக்கல்ல. அப்ப 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால, 1800களுக்கு முன்னால இந்த திருமண வயது சம்பந்தமான பேச்சே ஒரு சப்ஜெக்டே இல்ல. அத பேச்சே கிடையாது. இத்தனை வயசுல முடிக்கிறார், இத்தனை வயசு, அவருக்கு இத்தனை வயசு கெப் இருக்குது, அவர் 80 வயசு ஆகிறார், இவ 20 வயசு ஆகிறார், அல்ல இவ 10 வயசு ஆகிறார், அவர் 40 வயசு ஆகிறார். இந்த பேச்சே 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் அந்த தலைப்பே இருக்கல. பெற்றோருக்கு விருப்பம், அந்த புள்ளையும் விரும்புதுண்டா அங்கல அந்த திருமணம் நடக்கும். இப்படித்தான் இருந்திக்குது உலகத்துல. சில மார்க்கங்கள்ல சில இடங்கள்ல பெற்றோருடைய சம்மதத்தோட மட்டுமாக திருமணங்களும் நடந்திருக்கு. நாங்க கொஞ்சம் இதை வரலாற்று ரீதியாக பார்க்கிறதாக இருந்தா, உலக நாடுகள்ல திருமணத்துக்கான வயதல்ல எப்படி வந்துச்சு இதை கொஞ்சம் விளங்கி கொண்டா எங்களுக்கு இந்த டாபிக், எங்களுடைய இந்த தலைப்பு இன்னும் கொஞ்சம் லேசாக விளங்கும். அதுல முதலாவது நாங்க அமெரிக்காவை எடுத்துக்கொண்டா, அமெரிக்கா காலனித்துவத்துக்கு உட்பட்டிருந்த காலத்துல, அமெரிக்கா பிரிட்டிஷுடைய காலனித்துவத்துக்கு உட்பட்டிருந்த காலத்துல எந்த விதமான ஒரு சட்டமும் இருக்கு. ஆனா ஆங்கிலேய சட்டம் ஒன்ற பிற்காலத்துல அவங்க உருவாக்கி மணப்பெண்ணுக்கு 12 வயசும் ஆணுக்கு 14 வயதும் குறைந்தபட்ச வயசாக நியமிக்கப்படுகிறது. இது எப்ப? 19ஆம் நூற்றாண்டுல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 19ஆம் நூற்றாண்டுல ஒரு பெண்ணுக்குரிய குறைந்த வயது எத்தனை முடிவு செய்யறாங்க? 12 வயசு. 12 வயசு. இது எங்க? அமெரிக்கா. அமெரிக்கால ஒரு மணப்பெண்ணுக்குரிய வயதாக 12, ஒரு ஆணுக்குரிய வயதாக 14 முடிவு செய்யறாங்க. ஆங்கிலேயர்களுடைய சட்டம் இப்படித்தான் இருந்துச்சு. ஆங்கிலேய பொது சட்டம் அவங்க எந்தெந்த நாடுகளை எல்லாம் கைப்பற்றினாங்களோ அவங்க 19ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்கன்னா அந்த வயதிலேயே 12ஆக வச்சாங்க. இப்ப ஸல்லல்லாஹு என்ன விமர்சிக்கிறாங்க? 9 வயசுன்னு தானே விமர்சிக்கிறாங்க. இவங்க போட்டது ஒன்றும் 15, 16, 18 வயசு அல்ல, 12 வயதை தான் நியமிக்கிறாங்க. 1920க்கு பின்னாலதான் அமெரிக்காவுடைய பல மாநிலங்கள்ல 16 வயதாக அவங்க கூட்டிக் கொள்றாங்க. இப்ப 21ஆம் நூற்றாண்டுல வந்த பிறகுதான் 18 வயதாக நியமிச்சுக்கிறாங்க. எங்களுக்கு விளங்கும். அதாவது நாங்க சொல்றது 19ஆம் நூற்றாண்டை பத்தி பேசுவோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6வது 7ஆம் நூற்றாண்டுல எப்படி இருந்திருக்கும்? நாங்க இங்க பேசுறது 19ஆம் நூற்றாண்டை பத்தி பேசுறது. அப்ப 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு எப்படி இருந்திருக்கும்? 19ஆம் நூற்றாண்டுலேயே திருமண வயதில்லை 12ஆகத்தான் இருந்திக்குது. இதே மாதிரி நாங்க எடுத்து பார்த்தா ஜப்பான் எடுத்து பார்த்தா ஜப்பான்லயும் ஆரம்பத்துல எந்த விதமான வயது கட்டுப்பாடும் இல்லை. யாரும் யாரையும் திருமணம் முடிக்கலாம். அப்படிதான் இருந்துச்சு. அப்ப அதுக்கு பின்னால 15ஆம் நூற்றாண்டு 1600களுக்கு பின்னாலதான் அவங்களும் பெண்களுக்குரிய வயதை 12ஆகவும் ஆண்களுக்குரிய வயதை 15ஆகவும் முடிவு செய்யறாங்க. பெண்களுக்கு 12 தொடக்கம் 15 வரை, ஆண்களுக்கு 15 தொடக்கம் 18 வரை முடிவு செய்யறாங்க. 1990களுக்கு பிறகுதான் அவங்க என்ன செய்யறாங்கண்டா, திருமணம் முடிக்க போற மணமகளுடைய வயதை 15ஆகவும் ஆணுடைய வயதை 17ஆகவும் உயர்த்துறாங்க.
இப்ப 21ஆம் நூற்றாண்டுல தான் அவங்களும் 18ஆக அந்த வயதை 2 சாரா இருக்கும், ஆண் பெண் 2 சாரா இருக்கும், 18 வயதாக அந்த வயதிலேயே வச்சுக்கிறான். இதுல முக்கியமாக நாங்க கவனிக்க வேண்டியது இந்தியா. ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக விமர்சன கருத்துகள் எழுதக்கூடியவங்க அந்த பகுதியில இருந்து எழுதுறாங்க. அதனால கொஞ்சம் நாங்க இந்தியாவுடைய பகுதி எப்படி இருந்துச்சு கொஞ்சம் நாங்க பார்ப்போம். கடைசியில மிக முக்கியமான குறிப்புகளோட நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைய சீரா முடிப்போம். இந்தியாவை எடுத்துக்கொண்டா இந்தியால ஆரம்ப காலத்துல இளவயது திருமணம் சர்வசாதாரணமாக இந்திக்கு. இது நான் சொல்லல, 2022 22ஆம் திகதி 1ஆம் மாதம் ஜனவரி 22ஆம் திகதி 2022ல வெளியான தினமணி பத்திரிகையுடைய ஆர்டிக்கலை தான் நான் சொல்றேன். இது எந்த கருத்து அல்ல. இணையதளத்துல போனா அது அந்த ஆர்டிக்கல் அப்படியே ஈக்குது, பார்க்கலாம். இது 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில், அது வரைக்கும் ஆரம்பத்துல இந்தியால திருமணத்துக்கான வயதல்ல ஒன்றே இருக்கல, யாரும் யாரையும் முடிக்கலாம், எந்த விதமான வயது பிரச்சனையும் மீக்கல. 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில் என்ன செய்யறாங்கண்டா ஆங்கிலேய அரசு, அன்றைய பிரிட்டிஷுடைய அரசு என்ன செய்யுதுண்டா திருமணத்துக்கு நாங்க ஒரு வயதல்லைய போடுவோம் சொல்லி இந்தியால முயற்சி செய்யற நேரம் கடுமையாக அன்றைய இந்திய மக்கள் எதிர்த்தார்கள். இவங்க எங்களுக்கு புதிய ஒரு ரூல்ஸ போடுறாங்க, எங்கட வயசை இவங்க முடிவு செய்யறதுக்கு யாருன்னு சொல்லி அன்றைய மக்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க. எந்த அளவுக்குண்டா 1891 பால கங்காதர திலகர் என்ற ஒரு ஆள் என்ன செய்யறாருண்டா கேசரி இதழுக்கு இதை எதிர்த்து கடுமையான ஒரு கட்டுரை எழுதுறாரு. அன்றைய இந்தியர்களிடம் இது ஒரு பெரும் அமோக வெற்றியை கொடுக்குது இந்த கட்டுரை. ஏன், எங்கட வயச திருமண வயசு இவங்க எப்படி நியமிப்பாங்க, இன்றைக்கு என்னது, இன்றைக்கு 18 வயசை நியமிச்சது பிறகு இந்த பேச்சு பேசுற. ஒரு காலத்துல என்ன இருந்துச்சு, திருமணத்துக்கு வயசெல்லாம் போடவானு சண்டை பிடிச்சதுதான் இவங்க. இப்படியான ஒரு பெரிய போராட்டத்தை செய்யறாங்க. 1929க்கு பின்னால அண்மித்த காலம் 1929 இந்த காலத்துலதான் திருப்பி ஒரு முயற்சி ஒன்று செய்யறாங்க. என்ன முயற்சி செய்யறாங்கடா அஜ்மீர் பகுதியை சேர்ந்த 2 பேர்கள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்று சொல்லக்கூடியவரும் ஹார்பிலால் சார்தா என்று சொல்லக்கூடிய 2 பேரும் அந்த வயதல்லே போடணும் என்ற கருத்துக்கு ஆமோதிச்சு அதுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறாங்க. அதனாலதான் பின்னால காலத்தில் இது சாரதா சட்டம், அந்த சாரதா என்பவரால் தான் இந்த சாரதா சட்டம் என்று சொல்லி திரிஃபாயி சாரதா சட்டம் என்று சொல்லி பின்னால அறியப்படுகிறது. அப்ப இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னால் இப்ப 1929 சின்ன முயற்சி செய்யறாங்க வயதல்லே போடுறதுக்கு. 1949க்கு பின்னாலதான் திருமண வயதை 15 நியமிக்கிறார். இது மிக அண்மித்த காலம். சுதந்திரம் பெற்ற பிறகு 1949 தான் அவங்க பெண்ணுக்குரிய திருமண வயது 15 முடிவுக்கு வராங்க. அதுக்கு பின்னால் 1978 திருப்பி அவங்க சட்டத்தை மாற்றி குறைந்தபட்ச பெண்ணுடைய வயதாக 18 நியமிக்கிறாங்க. இப்ப அண்மை கால மோடி அரசாங்கம் 21 நியமிக்கணும் என்ற கருத்துக்கு வந்திக்கிறாங்க. ஆனா இதுவெல்லாம் வயசை குறைஞ்சு பேசி வயசு கூற்றத்தால் உள்ள விளைவுகள் வேற. 21 வயசு வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிக்கல, அதுக்கு பின்னால திருமண பேச்சு ஆரம்பிச்சு, அதுவும் இந்தியாவுடைய நாட்டுடைய அமைப்பை பொறுத்த மட்டும் அதிகமான சீதன கொடுமைகள், சீதன பிரச்சனை எல்லாம், அதுக்கு பின்னால சீதனத்தை கொடுத்து ஒரு பெண்ணை கரையேற்றுன்றது ஒரு பெரிய சவாலாக இருக்கும், அது வேற விஷயம். ஆனா இவங்க எல்லாரும் திருமணத்துக்குரிய வயதை நியமிச்ச காலத்தை நாங்க பார்த்தா 19ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் உள்ள காலம். இன்றைக்கு 19ஆம் நூற்றாண்டுல போட்ட ஒரு சட்டத்தை வச்சு 6ஆம் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதரை விமர்சிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இது. ஒரு சட்டம் வந்த பிறகு சட்டத்துக்கு முரணாக நடந்திருந்தா விமர்சிக்கிறது வேற, சட்டம் வந்திருக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால விமர்சிக்கிறாங்க. யார? சட்டம் வாரத்துக்கு பல நூற்றாண்டுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த காலத்தில் எல்லோரும் சரிகண்ட ஒரு முறையை இந்த காலத்துல வந்து விமர்சிக்கிறார். விமர்சிக்கிற மட்டுமல்ல, எல்லாரும் விமர்சிச்சா பரவாயில்ல, யார விமர்சிக்கிற அந்த அவ்வளவு பிழையையும் ஒரு தனிநபர், இஸ்லாத்துடைய முஸ்லிம்களுக்கு உயிரிலும் விருப்பமாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் மீது மட்டும் இந்த பிரச்சனையை போய் திணிப்பதுதான் ஒரு மிகப்பெரிய அபாண்டமாக அவதூறு ஆகி. உதாரணமா வைங்களே, பாடசாலைகள் வந்தது எப்ப? 1900க்கு பின்னால் உள்ள காலம். 1850 ஒருத்தர் படிக்கலன்னு அவரை குறை சொல்லவே, அவர் ஸ்கூல் போகலன்னு, அவருக்கு ஸ்கூலே இருக்கல்ல, அவர் ஸ்கூல் போறதுக்கு ஸ்கூல் ஈக்கணுமே. இது மாதிரிதான் சட்டம் வந்தது பின்னால் இவங்க விமர்சிக்கிறது முன்னால் நடந்த விஷயம். அந்த காலத்துல சரிகண்டு யாரும் விமர்சிக்காத விஷயத்தை இந்த காலத்துல விமர்சிக்கிறார். இப்ப நாங்க பார்ப்போம், இது அறிவு ரீதியாக பகுத்தறிவுக்கு முரணான்னு சொன்னா பகுத்தறிவுக்கு முரண் இல்லை. ஏன் முரண் இல்லைன்னா, பருவ வயது என்பதே என்ன? பருவ வயதுண்டாவே என்னாண்டா திருமணம் முடிக்கலாம், உடலத்தான் சொல்லுது. பருவ வயதுண்டாவே திருமணம் முடிக்கலாம். எனவே இது பகுத்தறிவுக்கு முரணான ஒன்றல்ல. இன்றைக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்றா, சிறுமிகளை திருமணம் முடித்தல், சிறுவர்கள் திருமணம் முடித்தல்னு சொல்ற. இவங்களோட பார்வையில
சிறுமின் ஒண்ட வச்சுக்கிறாங்க. 16 வயசு அல்லது 18 வயசு 21 வயசு. ஒரு காலத்துல இது அப்படி புத்தி பைத்து 40 வயசையும் சிறுமின்னு சொல்லலாம். அது எதிர்காலத்துல என்ன நடக்க போதோ தெரியாது. ஆனால் அன்றைய உலகத்தில் சிறுவர் சிறுமிக்குரிய வரைவிலக்கணம் என்னாண்டா, பருவ வயதை அடையாதவர்கள் சிறுவர்கள் சிறுமிகள், பருவ வயதை அடைந்தால் அவங்க பெரியவங்க. அப்ப பெரியவங்க திருமணம் முடிக்கிறது பிரச்சனை இல்லை. இதுதான் அன்றிருந்த நடைமுறை. அப்ப இன்றைக்கு இவங்க என்ன, ஒரு காலத்துல 14 வயசுக்குள்ளே சிறுமின்றது, இப்ப 15 18 21 வரைக்கும் சிறுமின்ற இவங்களுடைய அந்த வரைவிலக்கணம் நீண்டு கொண்டு போகும். அது வேற விஷயம். அது அவங்களோட நாட்டுடைய சட்டங்கள், அவங்க வேண்டிய மாதிரி ஏற்றிக்கொள்ளலாம். அது எங்களுக்கு பிரச்சனையான ஒரு விஷயம் அல்ல. இப்ப நாங்க பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, 18 வயது திருமணங்களை நியமித்திருக்கக்கூடிய நாடுகளில் உத்தியோகபூர்வமற்ற இல்லற வாழ்க்கைக்கு 14 வயசை போட்டிக்கிறான். ஹராமான தொடர்புக்கு 14 வயசு, ஹலாலான தொடர்புக்கு 18 வயசை போட்டிக்கிறான். அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, 14 வயசுல ஒரு குடும்ப வாழ்க்கை இணையலாம்ன்றத அவங்களே ஒரு பக்கத்தை ஏத்துக்கோறாங்க. பகுத்தறிவு ரீதியா நாங்க அப்படித்தான் யோசிக்க வேண்டியிருக்குது. இது கலாச்சாரத்துக்கு முரணா? இதுதான் முக்கியமான தலைப்பு. இன்றைக்கு நாங்க பேச வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்னண்டா, இது கலாச்சாரத்துக்கு முரணா என்று பார்த்தா சமூக ரீதியான தடையா, கலாச்சாரத்துக்கு முரணா என்றது முக்கியமான தலைப்பு. சமூக ரீதியான தடையாண்டு பார்த்தா நாங்க முதலாவது என்ன பார்க்கணும்னா, அன்றைய சமூகத்தில் இது தடுக்கப்பட்டிருந்ததா, அன்றைய கலாச்சாரத்தில் இது பிழையாக பார்க்கப்பட்டதா? இதுதான் எங்க முக்கியமான விஷயம். இன்றைய கலாச்சாரத்தை பத்தி அன்றைய கலாச்சாரம் பார்க்கல, அன்றைய கலாச்சாரத்தில் இது தடையாக இருந்ததா என்று பார்த்தா நாங்க அதை முக்கியமா பார்ப்போம். இந்த பகுதியை நாங்க விளங்கி கொண்டா எங்கட பாடத்தை லேசாக நாங்க விளங்கி கொள்ளலாம். அன்றைய கலாச்சாரத்தில் தடையாக இருந்திருந்தால் கொஞ்சம் யோசிங்க. அந்த ஹவுலான்ற பெண் போய் பெண் பேசிப்பாங்களா? ஸல்லல்லாஹு வந்து சொல்லிப்பாங்களா, யார சொல்லலாம் உங்களுக்கு 2 பேரை முடிக்கலாம், ஒரு கன்னி பெண் நீக்கிறா, ஒரு விதவை பெண் நீக்கிறா, விருப்பமான 2 முடிக்கலாம் என்று அந்த ஹவுலான்னு சொல்லக்கூடிய பெண் முதலாவது வந்து ஆயிஷா ரதி அறிமுகப்படுத்திப்பாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஆயிஷா ரதியை திருமணம் முடிக்கல, ஹவுலான்ற பெண் வந்து சொல்லித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறான். அப்ப முதலாவது விஷயம், ஒரு பெண் அறிமுகப்படுத்துவதாக இருந்தால் அந்த காலத்தில் அது ஒரு பிரச்சனையாக இருந்த விஷயமாக ஈந்திக்காது என்பது முதலாவது விஷயம். ரெண்டாவது பாருங்க, அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்த காலம் எது? நுபுவத்துடைய 10-11வது வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு கடும் எதிர்ப்பு மக்கால. அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான ஒரு திருமணத்தை முடித்திருந்தா எவ்வளவு விமர்சனம் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏண்டா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகி, அபூ தாலிப் மௌத்தாகி, கடுமையான சோதனைக்குட்பட்ட காலம் தான் அந்த காலம். அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆதாத்துகள் வளமைகளுக்கு மாற்றமாக, கலாச்சாரத்துக்கு மாற்றமாக ஒரு திருமணம் செஞ்சிருந்தா இஸ்லாம் பொய்ன்றதுக்கு, இஸ்லாம் பிளன்றதுக்கு, நபி அவங்கள கொச்சப்படுத்துறதுக்கு இதை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் தேவைப்பட்டிருக்காது. ஆனா வரலாற்றுல எங்கேயுமே அபூஜஹலோ உத்துபாவோ ஷைபாவோ உக்குபாவோ யாருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த விஷயத்தை விமர்சிச்சது கிடையாது. நாங்க பார்த்தோம், குர்ஆன்ல தனி ஒரு பகுதி ஒன்றே நாங்க பார்த்தோம். மக்காவுடைய முஷ்ரிக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செஞ்ச விமர்சனங்களும் குர்ஆன் அதுக்கு கொடுத்த பதில்களும் எங்கேயும் நாங்க பார்க்கல. மக்காவுடைய முஷ்ரிக்கள் என்ன நீங்க ஒரு சின்ன பிள்ளைய கல்யாணம் முடிச்சிரீங்க என்றதை எங்கேயுமே விமர்சனம் சொல்லல. குர்ஆன் அதை பத்தி பேசவும் இல்லை. எனவே அன்றைய அரபுலகத்தில் அது ஒரு பிரச்சனையாக இருக்கல. அரபுலகத்துல மட்டுமல்ல, அன்றைய ஆப்பிரிக்காவிலும் சரி, ஏனைய ஆசிய நாடுகளிலும் சரி, முழுலகத்திலேயும் ஐரோப்பாவிலும் சரி, இது ஒரு பிரச்சனையாக இருக்கல அன்றைக்கு. இதுல இன்னொன்று எங்களுக்கு முக்கியமாக விளங்கும் என்னன்னா, முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத். நான் சொன்னேன், ஆரம்பத்தை சொன்னேன், பின்னுக்கு சொல்லுவேன்னு சொன்னேன். அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுல போய் ஆயிஷா ரதிய கல்யாணம் பேசின நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களோட மனைவி உம்மு ரூமான் சொல்றா, இதே ஆயிஷாவை முத்இம் இப்னு அதி என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய மகன் ஜுபைருக்கு திருமணம் ஏற்கனவே அபூபக்கரிடம் வாக்கு கேட்டிருக்கிறார், வாக்கு தந்திருக்கிறார் என்று சொல்றார். எப்ப இது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கல்யாண பேச்சு போறதுக்கு முன்னால ஆயிஷா ரதிக்கு இன்னொரு கல்யாண பேச்சு வந்திக்குது. எங்களுக்கு தெரியும் முத்இம் அதி யாருன்னு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவி செஞ்சன்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இவர் தான் அவங்க தாயிஃப் போய்த்து வர நேரத்துல மக்கால இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உள்ளுக்கு எடுத்து பாதுகாத்த ஒரு ஆள் தான் முத்இம். பத்ர் கைதிகளுடைய விஷயத்துல ஸல்லல்லாஹு சொன்னாங்களே, இவர் உயிரோடு இருந்து இவருக்கு சிபாரிசு செஞ்சா நான் விடுதலை செய்வேன்னு சொல்லி ஒரு ஆளை பத்தி சொன்னாங்களே, அந்த முத்இம் வந்து ஒரு நேர்மையான மனுஷர். அதனாலதான் உம்மு ரூமான் என்று சொல்லக்கூடிய அபூபக்கர் மனைவி சொல்றா, அபூபக்கருக்கு முத்இம் எப்பயாலும் வாக்கு கொடுத்து அதை மீற மாட்டார். ஆனா இந்த இடத்துல ஏற்கனவே தன்னுடைய மகன் ஜுபைருக்கு இந்த ஆயிஷாவை பொன் கேட்டிக்கிறாங்க, அதனால அதை முதலாவது பார்க்கணும்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அங்க முத்இம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வைத்தோன்னே முத்இம் மனைவி என்ன சொல்றாண்டா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டுட்டு சொல்றா, யப்ன குஹாஃபா லஅல்லக முஸ்பிஉன் சாஹிபனா, நாங்க ஏற்கனவே வாக்கு தந்தோமே அதை எங்களுக்கு செய்ய
செய்யலா. நாங்க தந்தோமே வாக்கு ஜுபைர, எங்கட மகன் ஜுபைர உங்களோட மகளுக்கு முடிச்சு தர மாட்டோம். ஏன் தெரியுமா? நீங்க தான் ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே மதம் மாத்துறாள், இஸ்லாத்துக்கு எடுக்கிறாள். எங்கட மகன் உங்களோட வீட்டுக்கு தந்த விடுவீங்களா? நீங்க மதம் மாத்திடுவீங்க. அதனால நாங்க மதம் மாத்துறதுக்கு எங்கட மகன் உங்களோட மகளுக்கு தர மாட்டோம் சொல்றாங்க. இப்ப அபூபக்கர் முத்தையம்கிட்ட கேட்கிறாங்க, இவ இப்படி சொல்ற, உண்ட கருத்தும் இப்படியா? மாப்பிள்ளைகிட்ட கேட்டுக்கொள்ளுமே, பொம்பளை சொன்னது இதா கேளவே சொன்னா என்ற கருத்தும் இது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் தீர்க்கப்படுகிறது. இதுல இருந்து என்ன விளங்குதுன்றா, ஆயிஷா ரதியை ஏற்கனவே நிக்காஹுக்காக வேண்டி முத்தைம் இப்னு அதி தன்னுடைய மகன் ஜுபைருக்கு நிக்கா பேசி இருந்தார். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதுசா செஞ்ச ஒன்று அல்ல. அடுத்தது நாங்க மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். என்னன்னா, அன்றைய கலாச்சாரமும் இன்றைய கலாச்சாரத்துக்கும் இடையில மிச்சம் வித்தியாசங்கள், நிறைய வித்தியாசம். நாங்க எடுத்து பார்த்தா நாங்க மிச்சம் போக தேவையில்ல. கொஞ்சம் காலத்துக்கு முன்னால 1920 அதுக்கு முன்னால் உள்ள காலத்தை எடுத்துக்கொண்டா நிறைய கலாச்சார வித்தியாசம். அந்த காலத்தை 11 வயசுல திருமணம் முடிச்ச பெண்கள் இருக்கிறாங்க, 12, 13 வயசுல திருமணம் முடிச்ச பெண்கள் இருக்கிறாங்க. சாதாரணமாக 18, 20 குழந்தைகளை பெற்றுக்கொள்வாங்க. அந்த குழந்தை பெற்றுக்கொள்றது அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் மீந்திக்காது. சில இடத்துல பெரும்பாலும் அந்த காலத்துல பொன் பார்க்கிறதே இல்லை, என்னது வீட்டுல விரும்பினா முடிக்கிறார். அதே மாதிரி பொன் மாப்பிள்ளைய பார்க்காத காலம் எவ்வளவு காலம் மீந்திக்குது. இப்படி பல்வேறு கலாச்சாரங்களை எங்கட அண்மித்த காலத்திலே இருந்தீங்க. நாங்க மிச்சம் தூரம் போக தேவையில்லை. எனவே அன்றைய அரபுலகத்திலையும் எங்கட இன்றைய காலத்தோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள நிறைய கலாச்சார வித்தியாசம். அதுல ஒன்றுதான் வயது வித்தியாசத்தை அலட்டிக் கொள்ள மாட்டான். சில நேரம் ஆணுடைய வயது குறைவாக இருக்கும், பெண்ணுடைய வயது கூடுதலாக இருக்கும். அது அன்றைய கலாச்சாரம். பெண்ணுடைய வயது மிக குறைந்ததாக இருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான வயது வித்தியாசம் மிக கூடுதலாக இருக்கும். இப்படியான பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஏனென்றா எங்களுக்கு ஆரம்பத்தே தெரியும், இவ்வளவு இஸ்லாத்தை விமர்சிக்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிக்காஹ. ஏன் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நிக்காஹ இவங்க பேசுறாங்க இல்ல? இஸ்லாத்தை விமர்சிக்கிறவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிக்காஹ பேசுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 25 வயதில் தன்னை விட 15 வயது மூத்த பெண் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நிக்காஹ் செஞ்சாங்க. இதை பேசலாமே, இதை பேசுறது இல்ல. தன்னை விட வயது குறைஞ்சத முடிச்சதை மட்டும்தான் பேசுறாங்க. இப்படியான வயது வித்தியாசம் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் செஞ்சதல்ல, அன்றைய அரபுலகத்தில் சர்வசாதாரணமா இந்திக்குது. ஆச்சரியமான செய்தி பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பராமரித்த தாய் உம்மு ஐமன், எங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மவை அடக்கிட்டு வர நேரத்துல அந்த பெண்ணோட தான் வந்தாங்க, உம்மு ஐமன். அவங்க யார திருமணம் முடிச்சாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா. யோசிச்சு பாருங்க, வளர்ப்பு மகனை வளர்ப்பு தாய், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு தாய் உம்மு ஐமன், ஸல்லல்லாஹு வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா, ஸல்லல்லாஹு விட இளைய ஆள் அவரை திருமணம் முடிச்சாங்க. மிகப்பெரிய வயது வித்தியாசம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிக்கிறாங்க. யார தெரியுமா? ஃபாத்திமா நாயக மகள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகள் உம்மு குல்சூமை. உம்மு குல்சூம்னு ஸல்லல்லாஹு அலைஹி மகள் ஒன்று இருந்தாங்க. வேற ஃபாத்திமா நாயக ஒரு மகள் இருந்துச்சு, உம்மு குல்சூம் உண்டு. அவங்க பிறக்கிற நேரத்துல ஹிஜ்ரி 6ல பிறந்தாங்க. உமர் ரதிக்கு 46 வயசு. அந்த புள்ள பிறக்கிற நேரத்திலேயே உமர் ரதிக்கு 46 வயசு. அப்ப 45 வயது கேப் ரெண்டு பேருக்கு இடையில. இது அன்றைய அரபியர்கள் அது ஒரு பிரச்சனையாகவோ பொருட்டாகவோ அவங்களுடைய முறைக்கு மாற்றமாகவோ அவங்க எடுத்துக்கொண்டீங்க. எனவே 1400 வருடங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு கலாச்சாரத்தை 14, 15 நூற்றாண்டுக்கு முன்னால் இருந்த ஒரு முறைய இன்றைக்குள்ள ஒரு சட்டத்தை கொண்டு விமர்சிக்கிறது என்றது அது ஒரு பகுத்தறிவுக்குப்படாத, அது ஒரு ஆக்கபூர்வமான ஒரு நியாயமான விமர்சனமா எங்களுக்கு எடுக்க இயலாது. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காலத்தில் இருந்த பெண்கள் மிக முக்கியமாக அவங்களுடைய உடல் கட்டமைப்பு, அதுவும் மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு. அன்றைய பெண்கள் அவங்களுடைய உடல் அமைப்பு, குறிப்பாக அரபி பெண்களுடைய உடல் அமைப்பும் அதுக்கேற்ற மாதிரியான வளர்ச்சி உள்ளதாக இன்றைக்கு எல்லாரும் அல்ல. பொதுவா அந்த வளர்ச்சியையும் வச்சுதான் திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க. வெறுமனே வயதை மட்டும் வச்சு திருமணம் முடிச்சு கொடுக்கறதும் இல்ல, வெறுமனே பருவ வயது அடைஞ்சதை வச்சு மட்டுமல்ல, அவங்களுடைய உடல் அமைப்பு பொருத்தமா என்றதையும் வச்சோம். அதுக்குரிய காரணத்தை எழுதுறாங்க, வெப்ப சூழ்நிலை. அரபு பகுதியில் கூடிய வெப்ப சூழ்நிலையில அங்கிருந்த பெண்கள் மிக அவசரமாக பருவ வயதை அடையக்கூடியவர்களா இருந்தாங்க. 9க்கும் 12க்கும் இடையில் சர்வசாதாரணமாக பருவ வயதை அடைஞ்சிடுவாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான காரணம் ஊட்டச்சத்துள்ள சாப்பாடு. அவங்களோட சாப்பாடு அதிகமாக எங்களுக்கு தெரியும், ஈச்சம்பழம் தான் கூடுதலாக சாப்பிடுவாங்க. மிக சூடான பழம் ஈச்சம்பழம். அப்ப ஈச்சம்பழத்தை அதிகமாக உட்கொள்ளக்கூடிய, கோதுமை அதிகமாக உட்கொள்ளக்கூடிய, ரொட்டி அதிகமாக சாப்பிடக்கூடியவங்க தான் அரபியர்கள். அதே மாதிரி அவங்களோட பயணங்கள் எடுத்துக்கொண்டா ஒட்டகம், குதிரை, இதுதான் பயணம் போவாங்க. திடகாத்திரமாக வளர்ந்தவங்க தான் அன்றைய அரபியர்கள். அடுத்தது கடினமான உழைப்பு, கடுமையான உழைப்பும் நிம்மதியான தூக்கம், இது எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இந்திக்கு. அவங்க அவசரமாக வயதுக்குரிய அந்த மெச்சுவர்டாக ஆகிறதுக்குரிய காரணமாக இந்திக்கு. நாங்க இன்றைக்கு எடுத்து பார்த்தாண்டா, இன்றைக்கு 18, 20 வயசு புள்ளவங்க கூட
இன்றைக்கு அந்த அந்த வளர்ச்சியோ அந்த அளவுக்கு அறிவோ அந்த அளவுக்கு அனுபவமோ இல்ல. நாங்க இது மிச்சம் தூரம் போக தேவையில்லை. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் எடுத்து பார்த்தா அன்று 12, 13 வயசுல செஞ்ச பெண்கள் செஞ்ச வேலையை இப்ப 20, 25 வயசு பெண்கள் செய்ய மாட்டாங்க. அன்றைக்கு சர்வசாதாரணமாக ஒரு 12 வயசு புள்ள தண்ட தங்கச்சிக்குரிய அவ்வளவு வேலையும் செஞ்சு கொடுப்பான். எத்தனையோ பேர் 13 வயசுல வீட்டுல ஆக்கி எல்லாம் செஞ்சு பராமரிச்சுக்கிறாங்க. தூர இடங்களுக்கு போய்த்து உடுப்ப கழுவி கொண்டு எடுத்துக்கொண்டு வந்து வீட்டுல வந்து குழந்தைகளையும் பார்த்து இப்படியான அந்த அளவுக்கு அனுபவம் உள்ளதா அந்த காலத்து பெண்கள் ஈந்திக்கிறாங்க. இப்ப 25, 30 வயசாகி வீட்டுல சமைச்ச தெரியாது, சாதாரண சின்ன விஷயங்கள் தெரியாத அமைப்பிலையும் பெண்கள் வளரத்தான் செய்யறாங்க. அதை பெருமையாவும் பேசுறாங்க. எங்களுக்கு ஒன்றும் தெரியா. கண்ணியமானவர்களே, அன்றைய உலகம் அப்படி இருக்கல்ல. இதையும் நாங்க விலகி கொள்ளணும். அப்ப இந்த காலத்துல என்னண்டா அதுல முக்கியமா இன்னொரு காரணத்தை சொல்லலாம். இன்றைக்குள்ள கல்வி அமைப்பு, இன்றைக்கு பாடசாலை, இன்றைக்கு என்னது பிரைமரி, இன்றைக்கு நேசரி, பிரைமரி, அதோட வந்து ஓ லெவல், ஏ லெவல், கேம்பஸ் அல்லது காலேஜ், அதுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கை வந்து அந்த ரொட்டேஷனை நோக்கித்தான் நகருது. என்னன்னா கல்வியும் கல்விசார் தொழில் அமைப்புகளை நோக்கித்தான் நகருது. அது ஒரு பிழை அல்ல. ஆனா இன்றைய கலாச்சாரமே அப்படித்தான் நீக்குது. அன்றைய கலாச்சாரம் அப்படி இல்லை. பாடசாலைகள், கல்வி கூடங்கள் இல்ல. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? பெரும்பாலும் அவங்க அப்படி வளர்றது, பருவ வயதான திருமணம் முடிக்கிறது. இதுதான் அன்றைய உலகத்துடைய நடைமுறையாக இருந்துச்சு. அப்ப நாங்க அதையும் முக்கியமாக விளங்கிக் கொள்ளும். இன்றைக்கு இவங்க வச்சக்கூடிய விமர்சனம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த திருமணம் நிர்பந்த ரீதியாக நடந்திருக்கலாம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அவங்க வற்புறுத்தியோ அல்லது தந்தையுடைய அந்த வற்புறுத்தல்லையோ இந்த திருமணம் நடைபெற்றிருக்கலாம் என்ற ஒரு விமர்சனத்தை சொல்றாங்க. முதல்ல நாங்க விளங்கிக் கொள்ளணும், இந்த திருமணம் நடக்கிற நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை பாவிச்சாங்க. என்ன பாவிச்சாங்க? இவர் என்ன சகோதரர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர். இதை தவிர வேற எந்த வார்த்தையும் பாவிச்சல. சகோதரருக்கு என்ன மகளை முடிக்கலாமா என்ற பிரச்சனை தான் அபூபக்கரதுக்கு இருந்ததே தவிர அங்க ஹஜரத் ஆயிஷாவோ அல்லது உம்மு ரூமானோ அல்லது அபூபக்கரதையோ யாருமோ இது என் சின்ன பிள்ளைய இதுக்கு எப்படி கல்யாணம் பேசுறது, கல்யாணம் முடிக்கிறது என்ற வார்த்தையாகின வரல, அந்த பேச்சையாகின நடக்கல. இப்ப நாங்க முதலாவது விளங்கி கொள்ளணும் என்னாண்டா, இங்கின அந்த விமர்சனம் வரல என்ற முறையாக தூதுவரை அனுப்பி ஹவுலாவை அனுப்பி முறையான முறையில தான் நிக்காஹ் நடந்துச்சு. யாருமே இவங்க சின்ன புள்ளன்றதோ அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன விருப்பம் இல்லாம முடிச்சு கொடுத்தன்றதோ இங்க நடக்கல. அடுத்து நாங்க வரலாற்றுல கொஞ்சம் எடுத்து பார்த்தா, ஹதீஸ்கள்ல பார்த்தா சுப்ஹானல்லாஹ், ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இடையில் இருந்த குடும்ப வாழ்க்கை, இன்ஷா அல்லாஹ் நாங்க முஆஷரா குடும்ப வாழ்க்கையை பத்தி அது தனியாக நாங்க ஒரு பகுதியில பேசுவோம். நான் இன்றைக்கு அந்த தலைப்பு எடுக்கல. அவங்களோட குடும்ப வாழ்க்கை ரெண்டு பேரும் எடுத்து பார்த்தா ஒரு உரிமையுள்ள அன்புள்ள மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா. அப்படித்தான் பார்க்கணும். உரிமையுள்ள ஒரு அன்புள்ள, சில நேரங்களில் கோபப்படுகின்ற, சில நேரங்களில் மிகவும் அன்பு காட்டுகின்ற ஒரு மனைவி. இப்படியான ஒரு நெருக்கமான உறவைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடையில பார்க்கலாம். ஏனைய மனைவிமார்களை விட உரிமை எடுத்து பேசுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கோபத்தை காட்டுவாங்க, சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு ஆயிஷா நீங்க எப்ப கோவமைறீங்கன்னு விளங்கும், எப்ப இறக்கமைக்கிறீங்கன்னு விளங்கும். நீ கோவமைந்தா இப்ராஹிமுடைய ரப்பின் மீ சத்தியம் பண்ணுவீங்க, இறக்கமைந்தா என்ற பேரை சொல்லி என்னுடைய ரப்பின் மீ சத்தியம் சொல்வீங்க. அந்த அளவுக்கு வெளிப்படையாக பேசக்கூடிய பெண் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்திக்கிறாங்க. அதனால விருப்பம் இல்லாம எல்லாம் அவங்க போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்ந்து இருக்க முடியாது. இதுக்கு மிக முக்கியமாக புகாரில வரக்கூடிய ஒரு சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. ஒரு நாள் என்ன செய்யறாங்க, எல்லா மனைவிமாரும் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எங்கட செலவு தொகையை கூட்டித்தான். இப்போ ஒருக்கலே எல்லா பெண்களும் கேட்டா பெரிய நிர்பந்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துட்டு, யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக், நபி அவங்களோட மனைவிமாட்ட சொல்லுங்க, உங்களுக்கு பணமும் பொருளும் செல்வமும் சொத்தும் உலகமும் வேணும்டா நீங்க எல்லாம் வாங்க. இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வஸீனதா, நீங்க எல்லாம் வாங்க, என்னோட நீங்க வாழணும்னு எந்த நிர்பந்தமும் இல்லை. ஃபதஆலைனா உமத்திஅகுன்ன வ உஸர்ரிஹ்குன்ன ஸராஹன் ஜமீலா, நீங்க எல்லாம் வாங்க, உங்களுக்கு அழகா நான் தலாக் சொல்லி நிம்மதியா உங்களை அனுப்பிடுறேன், சந்தோஷமாக்கி அனுப்பிடுறேன்னு சொல்லுங்க. வ இன் குன்துன்ன துரிதுனல்லாஹ வ ரசூலஹு வத்தாரல் ஆখিরা, நீங்க அல்லாஹ்வையும் ரசூலையும் தாருல் ஆখিরা நிரந்தரமான மறுமையுடைய வீட்டையும் விரும்புவதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா உபகாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு ஆখিরাத்துல நிறைய கூலிய வச்சிக்கிறான், நல்ல பெண்களுக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கிறான். இப்ப அல்லாஹ் நபி அவங்களுக்கு ஆர்டர் போட்டுட்டான், நீங்க ஒவ்வொரு மனைவியையும் கூப்பிட்டு இந்த சாய்ஸை முன் வச்சோம். என்ன வச்சனும், உங்களுக்கு என்னோட கஷ்டப்பட்டு வாழ்றது விருப்பம்டா வாழலாம், அல்லது விடுதலை பெற்று போறண்டா போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வர ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது வந்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா.
அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி தாக்கிருன் லக்கி அம்ரன், ஆயிஷா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போறேன், ஃபலா அலைக்கி அல்லா தஸ்தஅஜிலி, நீங்க இதுல கொஞ்சம் அவசரப்படாம இருந்தா நல்லா. அல்லாஹ்வுடைய உத்தரவை செய்யவும் வேணும், ஆயிஷாவை பிரியவும் மேலாது. கண்ணியமானவர்களே சொன்னாங்க, நீங்க அவசரப்பட்டு போயிடவானாம், உங்களோட உம்மவாப்பட்ட மஷூரா பண்ணி இதுல நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க, என்னோட வாழ்றதா இல்லையா. குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டினாங்க. அல்லாஹ் உங்களுக்கு இஷ்டம் தந்துட்டான், விருப்பம் உண்டா என்னோட வாழலாம், சிரமத்தை பொறுத்து கொள்ளலாம், அப்படி இல்லைன்னா நான் உங்களை விட்டுட்டேன், நீங்க சந்தோஷமாக எங்கு போயும் வாழலாம். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன பதில் தான் ஃபஃபி ஐயி ஹாதா அஸ்தமிரு அபவை, இதற்காக நான் என் உம்மவாப்பட்ட மஷூரா செய்யணும், இதுல மஷூரா செய்யறதுக்கு என்னைக்கு யா ரசூலல்லாஹ், நான் எதற்கு உங்களை தெரிவு செய்யற விஷயத்தை என் உம்மவாப்பட்டதுக்கு செய்யணும். ஃபஇன்னி உரீதுல்லாஹ வ ரசூலஹு வத்தாரல் ஆখিরা, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் அந்த மறுமையின் தருகின்ற வீட்டையும் பொருந்திக் கொண்டேன் என்று சொன்னாங்க ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு. அப்ப விருப்பம் இல்லாம வாழ்ந்த ஒரு பெண்ணுண்டா இதுதான் சந்தர்ப்பம், அல்லாஹ் எனக்கு தந்திக்கிறான், விட்டு போட்டு வைத்திக்கலாம். உம்மவாப்பட்ட கூட நான் மஷூரா கேட்க ரெடி இல்லையா ரசூலல்லாஹ், உங்களை தவிர வேற யாரையும் நான் தெரிவு செய்ய மாட்டேன் என்று சொல்றாங்கண்டா. அது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னொன்னு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் சொன்ன இந்த முடிவை மத்த பெண்கள்கிட்ட சொல்லிடுவானா, அவங்களும் இதே முடிவை தெரிவு செஞ்சிடுவாங்க. அவ்வளவு இரக்கம், எனக்கு மட்டும் இந்த நபி கிடைச்சிடும். இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா எவ்வளவு நெருக்கமான வாழ்க்கை. ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஓட்ட போட்டி வச்சுக்கிறாங்க, ஓடி விளையாடிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொம்மைகளை கொடுப்பாங்க விளையாடுறதுக்கு, ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளையாட்டுறதுக்கு அனுமதிச்சுக்கிறாங்க, விளையாட்டுகளை காட்டுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பகுதிக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல பார்ப்போம். அப்ப விருப்பம் இல்லாமல் வாழ்ந்திருந்தா இந்த சந்தர்ப்பத்துல ஹஸரத் ஆயிஷாவாக இருக்கலாம் அல்லது வேற எந்த பெண்ணாக இருக்கலாம், போயிருப்பாங்க. அது மட்டுமல்ல கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை, வாழ்க்கை என்றால் லேசிப்பட்ட வாழ்க்கை அல்ல, அவங்களுடைய முழு உள்ரங்க அந்தரங்க வாழ்க்கைகளை கூட அறிவிக்குகின்ற ஹதீஸ்கள் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ். தான் நேசிக்காத ஒருவரை பத்தி ஹதீஸ் அறிவிப்பாங்களா, 2210 ஹதீஸ் அறிவிச்சுக்கிறான். சஹாபாக்கள் ஆண்களோட போட்டி போட்டு 4வது இடத்திருக்கிறாங்க ஹஸரத் ஆயிஷா. மிகப்பெரிய அறிவு கடல் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களை பத்தி நான் ஏற்கனவே பேசிக்கிறேன். அல்லாஹ் அவ்வளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக வாழ்ந்து அவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹஸரத் ஆயிஷாவுடைய கழுத்துல தான் மௌத்தாகிறாங்க. எவ்வளவுக்கு நெருக்கமாக வாழ்ந்திருப்பாங்க. அப்ப இந்த வாழ்க்கையை தான் இவங்க கொச்சப்படுத்துறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நிர்பந்திச்சு திருமணம் முடிச்சாங்க அல்லது ஆசைக்கு திருமணம் முடிச்சாங்கன்னு இருந்தா கண்ணியமானவர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவங்க வாழ்ந்தாங்க. ஒரு பெண்ணோட ஆசைக்கு தான் நபி அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு திருமணம் முடிச்சிருந்தா அல்லது 10 திருமணங்கள் முடிச்சாங்க. ஏனைய திருமணங்களை ஒரு பெண்கள் மீது கொண்ட ஆசைக்கு முடிச்சிருந்தா நபி அவங்க எப்ப முடிச்சிக்கணும்? 25 வயசுல ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிக்கணும். 25 வயதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கிறாங்க யார? 40 வயது ஹதீஜா ரதிய முடிக்கிறாங்க. எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க? 25 வருஷம் வாழ்ந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா மௌத்தாகக்குள்ளே நபி அவங்களுக்கு வயது 50, ஹதீஜா நாய்க்கு வயது 65. 65 வயது பெண்ணோட தான் நபி அவங்க 50 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. 25 வருஷம் ஒரு பெண்ணோட தான் வாழ்ந்தாங்க. மீதி பல காரணங்களுக்கு நாங்க அந்த இடத்துல அந்த காரணங்களை பத்தி பேசுவோம். மீதி திருமணங்களை பல காரணங்களுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. எனவே அவங்க உண்மையிலேயே அவங்க இப்படி கன்னி பெண்ணோட விருப்பப்பட்டு இருந்தா ஆயிஷாக்கு பிறகு வேற கன்னி பெண்களை முடிச்சிக்கலாம். ஹஸரத் ஆயிஷா ரதி மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்த கன்னி பெண், மத்த எல்லாமே விதவை பெண்களை தான் நபி அவங்க முடிச்சாங்க. அப்ப இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைக்கப்படுகின்ற ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. சரி, நான் கடைசியாக இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்ப ஒன்றை நாங்க யோசிச்சு பார்ப்போம். இதுக்கெல்லாம் அப்பால ஆக முக்கியமான எங்கட பாயிண்ட் என்னாண்டா, ஆக முக்கியமா நாங்க சொல்ல வந்த விஷயம் என்னாண்டா, அன்றைய கலாச்சாரத்தில் பிழையாக இல்லாத ஒன்றை இன்றைய கலாச்சாரத்தை கொண்டு விமர்சிக்கிறது ஒரு மடத்தனமான விஷயம். என்ற பின்னால் ஒரு கலாச்சாரம் வரலாம். உதாரணமாக 30 வயது தான் திருமண வயதுண்டா 20 வயதுல முடிச்ச எல்லாரையும் விமர்சிப்பாங்க. அந்த காலத்துல காலம் மாற மாற விமர்சனம் வந்து கொண்டிருக்கும். ஆனா அது விமர்சனம் ஆக்கபூர்வமாக இருக்கணும். அந்த சட்டத்துக்கு பின்னால முடிச்சவங்களை வேணும்டா விமர்சிக்கலாம். அது மனிதன் இயற்றிய சட்டம், அல்லாஹ் போட்ட சட்டம் அல்ல. அது மாறிக்கொண்டு போகும். எனவே இது எங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கலாம். என்னாண்டா இன்றைக்கு விமர்சிக்கிறாங்களே, குறிப்பாக இந்தியாவுடைய பகுதியை சேர்ந்தவங்க விமர்சிக்கிறாங்க. இந்த விமர்சனம் செய்யறதுக்கு முதல்ல அவங்க தகுதியானு பார்க்கணும். ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமா இப்படி திருமணம் முடிச்சுக்கிறாங்கன்னா அந்த காலத்தை சர்வசாதாரணமா பலரும் முடிச்சுக்கிறாங்க. அதுல நீங்க பார்த்தா இந்தியாவுடைய தந்தை என்று கருதப்படுகின்ற மகாத்மா காந்தி, இன்றைக்கு இந்தியால எல்லோரும் கொண்டாடுகின்ற ஒரு மனிதர் தான் மகாத்மா காந்தி.
இவர் திருமணம் முடிக்கும் போது இவருடைய வயது 13. இவருடைய மனைவி கஸ்தூரியுடைய வயது 13. மகாத்மா காந்தி எத்தனை வயசுல முடிச்சுக்கிறாரு? 13 வயசுல திருமணம் முடிச்சுக்கிறார். யார? 13 வயசு முடிச்சுக்கிறார். இது எத்தனை? 1800கள்ல, 19ஆம் நூற்றாண்டுல, ஆகப்பெரிய 8ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு அல்ல, அண்மை காலத்துல. அதே மாதிரி மகாகவி பாரதியார், இவர் எத்தனை? 1897 திருமணம் முடித்தவர். இவர் திருமணம் முடிக்கும் போது இவருக்கு வயது 15, இவருடைய மனைவி செல்லம்மாளுக்கு வயது 7. அதே மாதிரி 1906 20ஆம் நூற்றாண்டு 1906 திருமணம் முடித்த இந்தியாவின் சட்டமேதை என்று அழைக்கப்படுகின்ற டாக்டர் அம்பேத்கர். நான் சொல்ற ஆட்கள் எல்லாம் லேசான ஆட்கள் அல்ல, முக்கியமான ஆட்களை மட்டும் சொல்றேன். அப்ப எங்களுக்கு விளங்கிக் கொள்ளும் அங்க எவ்வளவு பரவலா இந்த கலாச்சாரம் இந்திக்குண்டு. டாக்டர் அம்பேத்கர் இவர் இன்றைக்கு எல்லாரும் கொண்டாடுறாங்க, இந்தியாவில் அநேகமானவங்க கொண்டாடுவாங்க. அம்பேத்கர் இவர் திருமணம் முடிக்கும் போது இவருக்கு வயது 15, இவருடைய மனைவி ராமாபாயுடைய வயது 9. இதே மாதிரி இந்தியாவுடைய பெரியார் என்று அழைக்கப்படுகின்ற தந்தை பெரியார் இவி ராமசாமி என்று அழைக்கப்படுகின்ற 1898 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அவர் திருமணம் முடிக்கும் போது அவருக்கு வயது 19, அவருடைய மனைவி நாகம்மைக்கு மிக இளம் வயது. அந்த வயது குறிப்பிடப்பட்டில்ல, மிக இளம் வயது என்ற விஷயம் குறிப்பிடப்பட்டி, வயது சரியாக குறிப்பிடப்பட்டில்ல. சரி, அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் 1949 2வது திருமணம் முடிச்சார். அந்த நேரத்தில் அவருக்கு வயது 70, அவருடைய மனைவி மணியம்மைக்கு வயது 32. 70 வயதுல 32 வயது பெண்ணை முடிச்சிக்கிறார். நாங்க இது விமர்சிக்கல, இது அவங்க முடிச்சதை பிள்ளைன்னு சொல்லல, விமர்சிக்கல, இப்படியும் நடந்திக்குது. அப்ப இதை யாரும் கண்டுகொறதோ பேசுறதோ இல்ல. இது எல்லாத்துக்கும் அப்பால் அவர்களுடைய கடவுளாக விஷ்ணுவுடைய அவதாரமாக கருதப்படுகின்ற ராமன் திருமணம் முடிக்கும் போது ராமனுக்கு வயது 13, சீதா தேவி சீதைக்கு வயது 6 என்ற கருத்து நீக்குது. அதை அவங்க இப்ப சிலவங்க 16 என்று சொல்லி மாத்துறாங்க. ஆனா 6 என்ற கருத்தையும் அவங்களை சார்ந்தவர்கள் பேசிக்கிறாங்க. அப்ப இது என்ன சொல்ல வரோம்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை திருமணம் முடித்தது 6 வயதாக இருந்தாலும் அவங்களோடு ஒன்று சேர்ந்தது அவங்க பருவ வயதை அடைந்த பிறகு. அன்று அது அந்த உலகத்தில் மிக சர்வ சாதாரணமாக இருந்தது. 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த சட்டங்கள் திருமணத்துக்குரிய வயதை குறிக்கணும் என்ற விஷயமே உலகத்தில் ஒரு பேசுபொருளாக வந்து அது எடுபட்டு இந்த 21ஆம் நூற்றாண்டில் அநேகமாக 18 வயது 16 வயது என்ற கருத்து நீக்குது. நாங்க இந்த 16 18 விமர்சிக்கல, ஆனா அன்று செய்ததை இன்றுள்ள சட்டத்தை கொண்டு விமர்சிப்பது என்பது அறிவுடைமை ஆகாது. எனவே ஸல்லல்லாஹு வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு அவங்களோட வாழ்க்கையில் முன்மாதிரியான எவ்வளவு பகுதிகள் இருக்குது. இதுவும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்த மிக முக்கியமான முன்மாதிரிகள் எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான. இங்க வயதை யாரும் முன்மாதிரியாக கொள்வதில்லை. வயதை நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி வயது என்பது ஒரு முக்கியமான விஷயமும் அல்ல. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி ஒற்றுமையாக இருந்தாங்க, இதுதான் ஒரு முக்கியமான பகுதி. அன்று இதுதான் முக்கியமான பகுதியாக பார்க்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை மிக சுத்தமானது, மிக பரிசுத்தமானது. அவங்கள் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் மிக போலித்தரமானது, அது மிக சிறுபிள்ளைத்தனமானது என்றதை நாங்க விளங்கிக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த நபியை உண்மையாக நேசித்து அவர்களை பின்பற்றக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி அல்வானாக.